ஊழல் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்குவேன். சிகரெட் பற்றி கொண்டிருந்தாலோ அல்லது போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலோ நுங்கடன் பிரச்சனையா நல்ல விதமாக இந்த அரசாங்கத்தை பற்றி கதைச்சு கொண்டே போகலாம். அப்படி இருந்தாலும் கூட இப்படியான பாருங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இங்கே காணப்படும். ஆதிக்க வர்க்கத்தில் அதிகாரத்தை உடைச்சிருக்கு இந்த தேர்தல் காட்டியிருக்கள். அவர்களுக்கு அடிப்படையாக ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியான இடத்துல ஒரு நிம்மதியான 6 பவுன் தங்கம் கொடுப்பேன் அப்படியான பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார். அது என்ன மாதிரி நிறைவேறும் என்று தெரிய. இலங்கையை பொறுத்த மட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் அனுரகுமார திசாநாயக்காவாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி நடைமுறைப்படுத்துவார்கள். வணக்கம் மக்களே, இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் இந்தியாவில் சிஎம்மாக பதவி பிரமாணம் செய்துள்ளார். அந்த வகையில் இலங்கையாயிலும் சரி இந்தியாவாயிலும் சரி ஒரு தலைவன் ஆக ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படுவானே ஆனால் அவனுக்கென்று சில விதிமுறைகள் காணப்படுகிறது. இலங்கையை எடுத்துக்கொண்டால் திரு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைச்சிருந்தார். இவற்றை நடைமுறைப்படுத்துவேன் என்றெல்லாம் அவற்றை தான் ஒன்றொன்றாக இப்போது நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக சொல்ல போனால் ஊழல் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்குவேன், பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இதே போல இந்தியாவில் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்றிருந்தாலும் அவரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைச்சிருக்காரு, பல்வேறு நடைமுறைகளை செய்து காட்டுவேன் என்றெல்லாம் கூறியிருக்காரு. எது எப்படியாக இருந்தாலும் மக்களின் அடிப்படை தேவைகள், அவர்களுக்கு அடிப்படையாக ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியான இடத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. உதாரணங்களுக்கு உங்களுக்கே தெரியும், இப்போ நுங்கடன் பிரச்சனைகளெல்லாம் போய்கொண்டிருக்கு. அப்படி இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கூட மக்களை கொண்டு செல்லக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரே ஆனால் அதே ஒரு பெரிய வெற்றியாக காணப்படும். பொதுவாக இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் இலங்கையானாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி ஆதிக்க வர்க்கத்தில் அதிகாரத்தை உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது சிறுபான்மையான ஆக்கள் என்றதை விட ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்ததோ பின்தங்கிய ஆக்கள் சேர்ந்து வாக்களித்தாலும் பெரும்பான்மையாக ஒருவனை தலைவனாக நியமிக்கலாம் என்றதை இந்த தேர்தல் காட்டியிருக்கு. விஜய் அவர்கள் கூறிய சிங்கப்பெண் திட்டம் ஒரு சிறந்த ஒரு திட்டமாக காணப்படுகிறது. இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே ஒரு பாரிய வெற்றியாக அமையும். அதை விடுத்து 6 பவுன் தங்கம் கொடுப்பேன் அப்படியான பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார். அது என்ன மாதிரி நிறைவேறும் என்று தெரியவில்லை. அதை விடுத்து இந்த சிங்கப்பெண்ணே திட்டம் சக்சஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றியாக காணப்படும். அதே போல் இலங்கையை பொறுத்த மட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் ஒரு சந்தோஷமான விடயமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு மனிதருக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த வகையில் போதைப் பொருளை ஒழிப்பது, ஆடம்பரமான சில விடயங்களை அகற்றுவது தொடங்கி பல்வேறுபட்ட விடயங்களை அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அதுவும் ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. விட மிக முக்கியமான விஷயம் ஆதிக்க வர்க்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கு இந்த 2 எலெக்ஷன். இலங்கையை பொறுத்த மட்டிலும் சரி இந்தியாவை பொறுத்த மட்டிலும் சரி இந்த 2 தேர்தல் முறைமையும் ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரான ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்திருக்கு. உதாரணமாக நாங்கள் இப்போ இந்த பண்ணையில் சந்தோஷமாக காற்று வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பொது மனிதர் சிகரெட் பற்றி கொண்டிருந்தாலோ அல்லது போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலோ நமது மன எழுச்சிகள் எப்படி இருக்கும், எப்படி ஒரு பயம் இருக்கும். எங்களை விட பொதுவாக பெண்கள் இந்த இடத்தால் வரும்போது அவங்களுக்கு எப்படியா இருக்கும், அவங்களோட அந்த மனம் எப்படி அதை உணரும். பார்க்கின்ற குழந்தைகள் இதை பார்த்து எவ்வாறு கற்றுக்கொள்வார்கள். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இவற்றை சட்ட ஒழுங்குகளுக்கு உட்படுத்தி இவற்றிற்கு நடவடிக்கை எடுத்து இவற்றை ஈடு செய்யும் போது இந்த அரசாங்கமானது ஒரு முக்கியமான ஒரு அரசாங்கமாக காணப்படும். அதே வேளை மக்களால் பெருமையான விரும்பப்படும் அரசாங்கமாகவும் இது மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த விஷயத்தை நம்பித்தான் வாக்களிச்சிருக்கார்கள் என்று சொல்லலாம். இப்படியான விஷயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தலாம்.
அதை விட ஒரு தங்கம் தருவதாக கூறினது மற்ற இப்படியான இதுகளுக்கு ஒரு கட்டிடம் கட்டுவதோ சரி, ஒரு வைத்தியசாலை அமைப்பதோ சரி, அதற்கு கால அவகாசம் ஏற்படும். அந்த நேரத்தில் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படியான இந்த சட்ட ஒழுங்கு சார்ந்த விடயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் அனுரகுமார திசாநாயக்காவாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி நடைமுறைப்படுத்துவார்கள். அனுரகுமார திசாநாயக்கா நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று கூறலாம். காலநிலை மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு நேரமும் மழை பெய்து கொண்டிருந்த இந்த இடத்துல சூரியன் உதிக்க எழும்பும் போது மக்கள் பெருந்தொகையானவர்கள் இந்த பண்ணை காட்சியை பார்ப்பதற்காக சந்தோஷமாக வருகிறார்கள். இப்படியாக ஒரு மனிதன்ற அடிப்படை தேவையே ஒரு திருப்திகரம், சந்தோஷம். இப்படியான சந்தோஷங்களை கொடுக்குற மாதிரியான ஒரு அடிப்படை வசதிகளை இந்த அரசாங்கமோ சரி, எந்த அரசாங்கமோ சரி ஏற்படுத்தி கொடுக்குமானால் அது ஒரு மிக சிறந்த நடவடிக்கையாக அமையும். இப்போதான் அரசாங்கத்தை பற்றி நல்ல விதமாகவும் பேசி கொண்டிருந்த நாங்கள் அதோடு சேர்ந்து இப்படி பாருங்கள், இப்படியான சில பிரச்சனைகளை மீடு செய்து இதை சுத்தம் செய்தாலும் மாநகர சபைக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கு. இப்படியா நல்ல விதமாக இந்த அரசாங்கத்தை பற்றி கதைச்சு கொண்டே போகலாம். அப்படி இருந்தாலும் கூட இப்படியான பாருங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இங்கே காணப்படுகிறது. இந்த அசுத்தமான இடங்களையும் சுத்தப்படுத்துவது ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுது. ஏனென்றால் இந்த பண்ணை என்றது சுற்றுலா பயணிகளுக்கான இடமாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு சகோதரர் சகோதரிகளுக்கான ஒரு நல்ல இடமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான இடம் காணப்படுகிறது. பண்ணை மற்றும் பல இடங்கள் காணப்படுகிறது. இந்த இடமட்டில் பல்வேறுபட்ட வசதிகள் செய்து கொடுக்கக்கூடியமை இருக்கு. ஆனால் இந்த வசதிகளை பொறுத்த மட்டும் அடிப்படையான மாநகர சபையாலே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான வசதியாக கூறப்படும். அப்படியாக இது இந்த சின்ன விடயங்களை கூட கருத்தில் கொண்டால் நல்லாக இருக்கும். என்ன போகணும், நல்லா இருக்கு.